இருக்கும். இது நான் உங்களுக்கு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை நல்லா மண் போக நல்லா நம்ம க்ளீன் பண்ணி அந்த வேரெல்லாம் ஆஞ்சி எடுத்துக்கிட்டு நம்ம அது தோலை செத்தி எடுத்துக்கலாம். ஊற வச்ச அரிசி கூட 4 வரமிளகாய், 6 பூண்டு பல், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 மிளகு இதை சேர்த்து நம்ம இப்போ மிக்சியில் பொறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா ஓரளவு அரைப்பட்டிருக்கணும், அந்த அளவுக்கு பொறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லைன்னா வயிற்றுக்கு ஒத்துக்காது. ஸோ பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம மிக்சியில் போட்டு ரா பண்ணிக்கலாம். இதை அரைச்சி எடுத்துட்டு நம்ம ஊற வச்ச பருப்பையும் கொஞ்சம் பொறப்பாக அரைச்சி இது கூட கலந்துக்கலாம். உங்கள் வீட்டில் மருவள்ளி கிழங்கு அடை செஞ்சுருப்பாங்க ஆல்ரெடி. ஆனால் சக்கரவள்ளி கிழங்கு இது வரைக்கும் செஞ்சதை நான் கேட்டதில்லை. ஸோ இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக லைட்டாக ஸ்வீட் இருக்கிறதுனால அந்த கிழங்குல ஸ்வீட்டோடு சேர்ந்த இந்த அடை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த பதத்துக்கு நல்லா பொறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இட்லி பதத்தை விட கொஞ்சம் பொறப்பாக. இப்போது நம்ம அடுத்தது பாசிப்பருப்பும் கடலப்பருப்பும் ஊற வச்சுருக்கிறேன். அதை எடுத்து நம்ம இதை விட இன்னும் கொஞ்சம் பொறப்பாக அதை அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு பொறன்னு தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அடை செய்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் 2 கிளாஸ் அரிசி தனியாக ஊற வச்சிட்டேன் கழுவிட்டு. பாசிப்பருப்பும் கடலப்பருப்பும் சம அளவு எடுத்துக்கிட்டேன். அதாவது இது ஒரு அரை கிளாஸ், அது ஒரு அரை கிளாஸ் எடுத்து ஊற போட்டுக்கிட்டேன் தனியாக. ஸோ அதை தான் நான் இப்போ அடைக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இதையும் நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. கிழங்கு வகைகளில் வாய்வு அதிகமாக இருக்கிறதுனால சாப்பிட கொஞ்சம் எல்லோரும் பயப்படுவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி அடையாக செஞ்சு கொடுத்தோம்னா வாய்வு தொல்லை இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மிளகு, பூண்டு, இந்த மசாலா இதெல்லாம் நம்ம பெருஞ்சீரகம் இதெல்லாம் நம்ம வச்சு சேர்த்து அரைச்சி பண்ணுறதுனால கண்டிப்பாக அது வாய்வு போயிடும். இப்போது நம்ம அந்த அடமாவு கூட 2 வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் நம்ம கலந்து இப்போது நம்ம அடையை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த கிழங்கை, சக்கரவள்ளி கிழங்கை நம்ம செத்துக்கட்டையில் நல்லா செத்தி அந்த அடை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகேவா? அந்த சக்கரவள்ளி கிழங்கை அதை இந்த மாதிரி செத்துக்கட்டையில் நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும்னு தெரியும். ஏன்னா இதில் லைட்டாக ஸ்வீட்டு கலந்த மாதிரி இருக்கிறதுனால இது குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நம்ம அதை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம அந்த அடமாவில் கலந்து சாப்பிடக்குள்ள லைட்டாக ஸ்வீட் கலந்த மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இது ரொம்பவே ஹெல்த்தியான டிஃபன். வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்.
இந்த சக்கரவள்ளி கிழங்கு அடை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பார்க்க. தேங்க்யூ.